எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா அதற்கான ஒரு நன்மைகளை என்னிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? என் வாழ்க்கையில சிலதை காணும் போது அம்மாவாலே சொல்லுங்களேன். கர்த்தர் பைபிள் அழகா சொல்லுதில்ல, இவர்களுக்கு கர்த்தர் புறஜாதிகளுக்குள்ள எப்படி சொன்ன, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்களாம். அப்போ சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும்னா ஏதோ ஒரு காரியத்தை என் கண்கள் காண போகிறது, அந்த நன்மைகள் என்னை தேடி வரப்போகிறது. நான் அழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்களுக்காக என் இழப்புகளை பார்த்து, என் நெருக்கங்களை பார்த்து, என் அவமானங்களை பார்த்து, என்னுடைய துக்கங்களை பார்த்து, என்னுடைய பலவீனங்களை பார்த்து, என் நோயை பார்த்து, என் இல்லாமையை பார்த்து, என் இயலாமையை பார்த்து, வெறுமையான சூழ்நிலைகளை பார்த்து நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நான் துக்கித்து கொண்டிருக்கிறேன், நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல, மகனே இடன்மனதாயிரு, நீ கவலைப்படாத என்று மாத்திரம் சொல்ல மாட்டார். உனக்காக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக, நீ மகிழ்ச்சி அடைவதற்காக, உன் சஞ்சலம் ஓடி போவதற்காக உன்னுடைய கண்கள், உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய ஆவி பெரிதான நன்மைகளை காண போகிறது என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த ஆராதனையில் என் சஞ்சலம் தவிப்பு ஓடி போகிறது மாத்திரமல்ல, எனக்கானவைகள் என் கண்களை ஏறெடுத்து நான் பார்க்கும்போது என் சஞ்சலத்தை மாற்றக்கூடியவைகள், என் நெருக்கங்களை மாற்றக்கூடிய எல்லாம் என்னை தேடி வரப்போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க